அவர் உங்க கூட அவர் வருவார். நீங்க தனியா போக மாட்டீங்க. எந்த இடத்துல ஏசப்பாவோட போய் நீங்க வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் அமைதியா பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க கண்ணுக்கு உங்களை மட்டும்தான் தெரியும், உங்களை மட்டும்தான் தெரியும். ஆனா ஆண்டவர் உங்க கூட உட்கார்ந்து அமைதியா இருப்பாரு. ஆனா கண்ணீரோடு விதைக்கிற நீங்க மறுபடியும் அவங்க முன்னாடி ஒரு நாள் நிற்பீங்க. கர்த்தர் மறுபடியும் அவங்க முன்னாடி உங்களை கொண்டு போய் நிற்பார். அன்னைக்கு நீங்க சத்தமா சொல்லுவீங்க, நான் தனியா வரல. அன்னைக்கு நீங்க திட்டும் போதும் நான் தனியா இல்ல, அன்னைக்கு என்ன குறிச்சு பேசும் போதும் தனியா இல்ல. என் கூட ஒருத்தர் இருக்கிறார், என் ஃபேமிலியோட ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொந்தத்துல எல்லாருமே எங்களை வெறுத்துட்டாங்க பாஸ்டர், என் குடும்பம் மட்டும் தனியா நிக்குது, என் குடும்பம் மட்டும் தனியா நிக்குது, என் பிள்ளை மட்டும் தனியா நிக்கிறான், என் மக மட்டும் தனியா நிக்கிறான் பாஸ்டர். எங்க ஃபேமிலி நாங்க 4 பேர் மட்டும் தனியா நிக்கிறோம், யாருமே எங்க கூட இல்ல. ஆனா அப்பா மட்டும் இன்னைக்கு கையை பிடிச்சு சொல்றாரு, இல்ல உங்களோட